இயற்பெயர் புனிதவதி. இந்தியாவில் காரைக்கால் என்னும் இடத்தில் பிறந்தவர். சிறந்த சிவபக்தர். சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். 3 பெண்ணாய் மக்களில் ஒருவர். இறைவனை வேண்டி பேய் வடிவம் பெற்றவர். மலைக்கு கைகளால் நடந்து சென்றவர். கைகால் தீபமேற்றி சிவபெருமானை வழிபட்டவர். சிவபெருமானால் அம்மையில் என்றும் அழைக்கப்பட்டவர். நன்றி, வணக்கம். அன்புள்ள பெரியவர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். எமது கடவுள் சிவபெருமான். சிவனிடம் அன்பு செலுத்துபவர்கள் அடியார்கள். அடியார்களிடம் சிவபெருமான் நிறைய அன்பு காட்டுவார். நாயன்மார்கள் சிவபெருமானை அன்பாய் வழிபட்டவர்கள். இவர்களுக்காக சிவபெருமான் எதுவும் செய்ய முன்வந்தார். சிவபெருமானின் பக்தியுள்ளவராக இருந்தவர் காரைக்கால் அம்மையார். புனிதவதி என்கின்ற பெயரில் வளர்ந்து வந்தவர் இவர். சிறிய பெண்ணாக இருந்த போது சிவபெருமானை பக்தியுடன் வணங்கினார். எப்போதும் சிவபெருமானை நினைத்தே வாழ்ந்து வந்தார். புனிதவதியாரின் அன்பை எமக்கு காட்ட சிவபெருமான் அவரை தனது அடியாராக மாற்றினார். காரைக்கால் என்ற ஊரில் பிறந்த இவரை காரைக்கால் அம்மையார் என்று நாம் அழைப்போம். சிவபெருமான் மீது அழகான பல பாடல்கள் பாடினார். நடராஜ பெருமான் ஆடுகின்ற போது அந்த நடனத்தை பார்த்தபடி எப்போதும் இருக்க வேண்டும் என்று வரம் காட்டார். சிவபெருமான் இந்த வரத்தை கொடுத்தார். இத்தகைய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர் புனிதவதியார். ஒரு தாயை போல சிவபெருமான் மீது அன்பு காட்டினார். இதனால் சிவபெருமான் இவரை அம்மையே என்று அன்புடன் அழைத்தார். நாம் காரைக்கால் அம்மையாரை அன்புடன் வணங்குவோம். வணக்கம். இன்று நல்ல நாள். நாம் நல்லதை பேச நல்ல நாள். அது சரி, நல்லதென்றால் எந்த நல்லதை பற்றி பேசுவது? அம்மாவை பற்றி பேசுவோம். அம்மா என்றால் எங்கள் அம்மாவை பற்றி அல்ல, மிகவும் சிறப்பான ஒரு அம்மாவை பற்றி பேசலாம் என்று. எங்கள் எல்லோருக்கும் அம்மா இருக்கிறார். ஆனால் எங்கள் கடவுள் சிவபெருமானுக்கு அம்மா இல்லை. இந்த குறையை தீர்த்தவர் தான் காரைக்கால் அம்மையார். அன்பென்றால் அப்படி ஒரு அன்பு. சிவபெருமான் மேல் ரொம்ப ரொம்ப அக்கறை இவருக்கு. ஒரு தாய் எப்படி தனது பிள்ளையை கவனிப்பாரோ அப்படியான அன்பு காட்டியுள்ளார் காரைக்கால் அம்மையார். சிறுபெண்ணாக இருந்த போதே சிவனில் நிறைய பக்தி இவருக்கு. இவருடைய பக்தியை உலகத்துக்கு காட்ட விரும்பினார் சிவபெருமான். மாங்கனி மூலம் புனிதவதியாரின் கணவர் இவருடைய சிவபக்தியை உணர்ந்தார். புனிதவதியாரை சிவ வழிபாட்டிலேயே விட வேண்டும் என்று நினைந்த அவரை விட்டு அகன்றார். மனைவியை தெய்வமாக கருதினார். கணவன் தன்னை மனைவியாக கருத்தாவதை கண்டு தன்னுடைய அழகை வெறுத்தார் புனிதவதியார். சிவபெருமானிடம் தன்னுடைய
இவரை கண்ட மக்கள் பேய் என்று அறிந்தனர். இதனால் இவருக்கு பேயர் என்ற ஒரு பெயரும் உண்டு. சிவபெருமானின் நடனத்தை காண வேண்டும் என்று எப்போதும் விரும்பினார். சிவபெருமான் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு தாயைப் போல இறைவனை நேசித்தார். இவ்வளவு ஆழமான அன்பு காட்டியவர் காரைக்கால் அம்மையார். இதனால் எங்கள் கடவுள் சிவபெருமான் இவரை அம்மையை என்று அழைத்தார். சிவபெருமான் விரும்பிய ஒரு நல்ல அம்மா இவர். எங்கள் சுவாமியிடம் தாயன்பு காட்டிய மிகப்பெரிய அடியார் இவர். இவ்வளவு பெரிய அடியார் எங்கள் காரைக்கால் அம்மையார். இதனால் இன்று இவரை நாம் சிவனார் தேர்ந்தெடுத்த தாயார் என்கின்றோம். நன்றி, வணக்கம். சோழவள நாட்டின் காரைக்காலில் தனதத்தன் என்பவர் திருமகளாக பிறந்தவர் புனிதவதி. புனிதவதியை பரமதத்தன் என்றும் நாகப்பட்டின வியாபாரிக்கு திருமணம் செய்து வைத்தனர். சிறு வயதிலிருந்தே ஈசனிடம் அளவிலா அன்பு கொண்டவர். இவருடைய பக்தியை உலகத்திற்கு காட்ட விரும்பினார் சிவபெருமான். மாங்கனி மூலம் புனிதவதியாரின் கணவர் இவருடைய சிவபக்தியை உணர்ந்தார். புனிதவதியாரை சிவ வழிபாட்டிலேயே விட வேண்டும் என்று நினைத்த கணவர் அவரை விட்டு அகன்றார். தன் மனைவியை தெய்வமாக கருதினார் பரமதத்தன். கணவன் தன்னை மனைவியாக கருதாததை கண்டு தன்னுடைய அழகை வெறுத்தார் புனிதவதியார். சிவபெருமானிடம் தன்னுடைய உடலை மாற்றி எலும்பு உருவம் தரும்படி கேட்டார். எலும்பு உருவத்திலேயே ஆலயங்களுக்கு போய் இறைவனை வணங்கினார். பேய் போன்று இவர் காணப்பட்டதால் பேயார் என அழைத்ததார். சிவபெருமானின் நடனத்தை காண வேண்டும் என்று எப்போதும் விரும்பினார். ஒரு தாயை போல சிவனை நேசித்தார். இவ்வளவு ஆழமான அன்பு காட்டியவர் காரைக்கால் அம்மையார். ஒரு கட்டத்தில் திருக்கைலாயம் சென்றார். புனிதவதியார் காலால் நடக்காமல் தலையால் நடந்தே காண்பவர் மீது விகார கோற்றத்தில் அவர் கைலாயத்தை அடைந்தார். அப்போதுதான் அவரது செயல் கண்டு உருகிய சிவபெருமான் அம்மையே என்று அழைத்தார். அற்புதங்களும் புனிதமும் நிறைந்த வாழ்க்கையை காரைக்கால் அம்மையாருடையது. இதனால் இவரை என்று நாம் சிவனார் தேர்ந்தெடுத்த தாயார் என்கின்றோம். இறைவனை அன்பாக உருவானவர். இறைவனை அன்பால் உணர முடியும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அன்பே வடிவான சிவபெருமானை அன்புடன் வணங்கியார்கள் சிவனடியார்கள். சிவனிடம் அளவில்லாத அன்பு காட்டினார்கள். அவரை பாடி பாடி வணங்கினார்கள். அப்படிப்பட்ட அடியவர்களுள் புனிதவதியார் ஒருவர். சிறு வயது முதல்ல சிவபெருமானிடம் அன்பு கொண்டார். திருமணத்தின் பின்பு இறைவனை அன்பாக வழிபட்டவர். சிவபெருமானை புகழ்ந்து பாடி திருமுறைகள் பாடினார். இறைவன் ஆடும் போது அதை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். இறைவனும் அந்த வரத்தை கொடுத்தார். தெரிஞ்சிட்டார். பாலம் இரவாத பார்ப்பு வேண்டும் பின் வேண்டும் என்றார்.
நான் மகிழ்ந்து பாடி அறவாடி ஆடும்போது உன் அடியைக்கு இருக்க